ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராமரில் ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்ட் 4th வீடியோ அண்ட் இது வந்து லாஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையோட நம்ம வந்து ஆர்டிகல்ஸை வந்து முடிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து த ஆர்டிக்கல் வந்து என்ன வந்தாலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் அண்ட் ஆன் ஆர்டிக்கல் வந்து எதெல்லாம் வந்தால் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். ரூல் ஆஃப் சக்ஸஸ்: நெவர் லூஸ் ஹோப் அண்ட் கீப் ஆன் ஒர்க்கிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்ஸஸோட ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து ஹோப்பை வந்து விடக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அண்ட் அது கூட நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒர்க்கை வந்து பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹோப்பையும் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ உங்கள் ஹோப்பையும் ஒர்க்கையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஆர்டிக்கல் அண்ட் ஆன் ஆர்டிக்கல் வந்து எது வந்தால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வவ்வல் அண்ட் கான்சனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வவ்வல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வவ்வல்னா வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர் தான் வந்து வவ்வல் நம்ம சொல்லுவோம். வவ்வலுக்கு மீனிங் என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஆல்ஃபபெட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வாயில் இருக்கிற எந்த ஒரு பார்ட்டுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ளோவாக வந்து சொல்கிறோமோ அதுதான் நம்ம வந்து வவ்வல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து AEIOU இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்தில் இருக்கிற எந்த ஒரு பார்ட்ஸுமே நம்ம வந்து அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டோம். இதே இது நீங்கள் வந்து B இல்லைன்னா D சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாயோட லிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் வந்து வவ்வல் அண்ட் கான்சனண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்சனண்ட்டு வந்து மொத்தம் 21 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது வவ்வல் போக மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸை நம்ம வந்து கான்சனண்ட் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸோ இது சொல்லும் போது நம்மளுக்கு வந்து வாயோட எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து கான்சனண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆன் அண்ட் ஏ ஆர்டிக்கல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவ்வல் லெட்டரை இருந்து அண்ட் அதுக்கு வந்து வவ்வல் சவுண்டு இருந்துச்சுன்னு நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன வவ்வல் லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 வவ்வல் லெட்டர் பார்த்தோம்ல, AEIOU. ஸோ இந்த 5 லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் வந்து அண்ட் அதுக்கு வந்து சவுண்டு வந்து வவ்வலாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கு வந்து சவுண்ட் வரனால நம்ம வந்து ஆப்பிளுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அம்பர்லா. ஸோ அம்பர்லா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ வந்து சவுண்டாக தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஸோ இதனால நம்ம வந்து அம்பர்லாக்கு முன்னாடி ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரூல் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ரூல் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்சனன்ட் லெட்டர் இருந்து அண்ட் கான்சனன்ட் சவுண்டே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அது என்ன கான்சனன்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த AEIOU பார்த்தோம்ல, ஸோ அது தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து வந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து கான்சனன்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ காருக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா C வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர் அண்ட் அது வந்து சவுண்டு கொடுக்குறதும் வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் கொடுக்குது. அதனால நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய். ஸோ பாயில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B. அது வந்து கான்சனன்ட் லெட்டராக இருக்குது அண்ட் அதோட சவுண்டு கொடுக்குறதும் வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் கொடுக்குது. அதனால நம்ம வந்து பாய்க்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரூல் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரூல் 3 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவ்வல் லெட்டராக இருந்து அண்ட் அதுக்கு சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். வவ்வல் லெட்டர்னால் நம்ம வந்து பார்த்தல AEIOU. அந்த வவ்வல் லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் வந்து அண்ட் அதுக்கு வந்து சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யூனியன், யூனிக்யூ, யூரோப்பியன், யூனிகார்ன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரூல் நம்பர் 5 வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ஏன்னா வந்து ரூல் நம்பர் 5 உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ரூல் நம்பர் 5 வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ வந்து 2 விதமாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து யூ சவுண்ட்லேயே வரும், இன்னொன்று வந்து ஆ சவுண்டில் வரும். ஸோ யூ சவுண்டில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனியன், யூனிக்யூ, ஸோ யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூ சவுண்ட் கொடுக்குற வேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஏ ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி ஆ சவுண்டு வர வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பர்லா, அம்பயர், ஸோ இதெல்லாம் வந்து ஆ சவுண்டு வரும். அப்படி இருக்கிறனால இது வந்து வவ்வல் சவுண்டாக இருக்கிறனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 3யோட எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து யூனியன் வந்து யூ சவுண்ட் வரனால நம்ம வந்து ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிக்யூ. ஸோ யூனிக்யூவும் அது வந்து யூ சவுண்டு வரனால நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன். ஸோ யூரோப்பியனில் வந்து இ சைலண்ட்டாக ஆயிரும் அண்ட் யூ தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் வரும். ஸோ அப்படி இருக்கிறனால அது வந்து கான்சனன்ட் சவுண்டு இருக்கிறனால நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து யூனிகார்ன். யூனிகார்ன்லேயே வந்து யூ சவுண்ட் வரனால நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கான்சனன்ட் லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் வந்து அண்ட் அதோட சவுண்டு வந்து வவ்வல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போ தான் ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் எம்ஏ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எம்ஏ வந்து பொறுமையாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எம் வந்து ஃபஸ்ட்டு ஏ சவுண்ட் வரும். ஸோ அது ஒரு ரீசனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதே இது அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன் எம்எல்ஏ. ஸோ அந்த எம்மும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மும் வந்து ஃபஸ்ட்டு ஏ சவுண்டு வரும். ஸோ அது ஒரு ரீசனால் நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன் எக்ஸ்ரே. ஸோ எக்ஸுக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு ஏ சவுண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் இதில். இப்போ நம்ம வந்து ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹீ இஸ் டேஷ் எம்ஏ இன் இங்கிலீஷ். He is dash BA in English. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா he is dash MA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ எம் வந்து நம்ம ஏ சவுண்ட் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அது ஒரு ரீசனால் நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். இதே இது நீங்கள் வந்து செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா he is dash BA in English. பி வந்து கான்சனன்ட் அண்ட் சவுண்டும் வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் வருது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எம்எல்ஏக்கு முன்னாடி ஆன் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி தான் எஸ்பிலையும் வந்து ஏ சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரனால நம்ம வந்து ஆன் தான் போடுவோம். ஆன் எஸ்பி தான் சொல்லுவோம். இதே மாதிரி ஆன் எஸ்ஐ, ஆன் எல்ஐசி ஏஜென்ட், ஆன் எக்ஸ்மஸ் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து அந்த எம்எல்ஏ நம்ம சொல்கிறோம்ல, இதே இது இந்த எம்எல்ஏக்கு பதில் ஃபுல் ஃபார்மாக எழுதணும்னா நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹர் அங்கிள் இஸ் டேஷ் எம்எல்ஏ. ஹர் அங்கிள் இஸ் டேஷ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த 2 சென்டென்ஸில் நீங்கள் வந்து இந்த எம்எல்ஏ அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் நோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நார்மலாக வந்து ஷார்ட் ஃபார்ம், அதாவது அப்ரிவேட்டட் ஃபார்ம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து எம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏ சவுண்ட் ஃபஸ்ட்டு வரும், எம்எல்ஏ. ஸோ ஏ சவுண்டு வரனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். இதே இது நீங்கள் செகண்ட் சென்டென்ஸில் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெம்பர் எம் சவுண்டு தான் வருது. எம் வந்து கான்சனன்ட் லெட்டர் அண்ட் அது வந்து கான்சனன்ட் சவுண்டு தான் கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு இது சொல்லியிருப்போம். அது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவுன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நவுனே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். ஹீ இஸ் டேஷ் ஐஏஎஸ். ஹீ இஸ் டேஷ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் வந்து வெறும் ஐஏஎஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து எந்த ஒரு நவுனுமே இல்லை. ஸோ இதே இது செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆஃபீஸர்னு சொல்கிறதா நம்ம வந்து நவுன் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம். ஹீ இஸ் ஐஏஎஸ் வந்து அந்த சென்டென்ஸும் தப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து ஹீ இஸ் டேஷ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆஃபீஸர் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா. ஸோ அந்த ஐஏஎஸ்ஸில் வந்து ஐ வந்து
ஒரு வவ்வல்ஸ் லெட்டராகவும் இருக்குது அண்ட் வவ்வல் சவுண்டும் கொடுக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ஐஎஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ரூல் நம்பர் 5 வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். யூ வந்து நம்ம வந்து 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து யூ சவுண்டு வரும் அண்ட் இன்னொன்று வந்து ஆ சவுண்டில் வரும். யூ சவுண்டில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன், யூனிக்யூப், யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி யூ சவுண்டில் வர வேர்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதே இது ஆ சவுண்டில் வர வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பர்லா, அம்பயர். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆ சவுண்ட் வரனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அது ஏன் ஆன் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆ சவுண்ட் வந்து வவ்வல் சவுண்டு கொடுக்குறனால நம்ம வந்து ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூல் நம்பர் 6 அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெச்சை வந்து நம்ம வந்து 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹா சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்க்கலாம். ஹாக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இல்லைனா ஹவுஸ். ஸோ இதில் வந்து ஹா சவுண்டு வருது, அதனால நம்ம வந்து இதில் வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிக்கல் தான் சொல்லுவோம். ஹெச் வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர் தான் அண்ட் கான்சனன்ட் லெட்டர் மட்டும் இல்லாமல் இது வந்து கான்சனன்ட் சவுண்டு தான் கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹெச் வந்து சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன வேர்ட்ஸ் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனரரி, அதுக்கப்புறம் இயர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற லெட்டர் தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கு என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனில் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹோட்டலை வந்து ஹா வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் சைலண்ட்டாகவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிக்கல் தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ இருக்குல்ல. ஸோ ஓ வந்து அதே மாதிரி 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆ சவுண்டாக வரும், இன்னொன்று வந்து வா. ஆ சவுண்டில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன், அவுல். ஸோ ஓ வந்து ஒரு வவ்வல் லெட்டர் தான் அண்ட் இது வந்து வவ்வல் சவுண்டு கொடுக்குறதுனால இதுக்கு வந்து நம்ம ஆன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். இதே இது வா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓ வந்து எப்போ நம்ம வந்து வாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் வந்து நம்ம ஒன் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ வா சவுண்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால இது வந்து நம்ம ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ரூல் நம்பர் 8 வந்து யூனிட் அண்ட் ப்ரைஸை பற்றி டீல் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துடலாம். மில்க் இஸ் சோல்டு பை டேஷ் லிட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்க் இஸ் சோல்டு ₹50 டேஷ் லிட்டர். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்க் வந்து லிட்டர் கணக்கில் தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் சென்டென்ஸ்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து ₹50க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து லிட்டர்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு யூனிட், லிட்டர் கணக்கில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறனால இது வந்து ஒரு யூனிட்டாக மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யூனிட் மட்டும் சொல்கிறப்போ நம்ம வந்து லிட்டருக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதாவது யூனிட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து ப்ரைஸ் சொல்கிறப்போ ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் பொறுத்து ஏ ஆர்டிக்கல் வருமா இல்லைனா ஆன் ஆர்டிக்கல் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் சென்டென்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் இஸ் சோல்டு ₹50 டேஷ் லிட்டர். ஸோ எல் தான் வந்திருக்கு. ஸோ எல் வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர் அண்ட் இது வந்து கான்சனன்ட் சவுண்டு தான் கொடுக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அண்ட் ரூல் நம்பர் 9 வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டேஷ் டாக் இஸ் எ ஃபேத்ஃபுல் அனிமல். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து எனி டாக், ஏதோ ஒரு டாகை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டேஷ் டாக் இஸ் எ ஃபேத்ஃபுல் அனிமல். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து எல்லா டாக் பற்றி பேச போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம வந்து ஏதோ ஒரு டாக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஏதோ ஒரு டாக் பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எ டாக் இஸ் எ ஃபேத்ஃபுல் அனிமல். அதாவது நம்ம வந்து டாக் முன்னாடி ஏ போட்டிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணாலே நம்ம வந்து ஏதோ ஒரு நாய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து எல்லா டாக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல.
டேஷ் டாக் இஸ் எ ஃபேத்ஃபுல் அனிமல். ஸோ எல்லா டாக் பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ த டாக் இஸ் எ ஃபேத்ஃபுல் அனிமல்னு சொன்னாலே நம்ம வந்து வேர்ல்டில் இருக்க எல்லா டாக் பற்றியும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். நெக்ஸ்ட் ரூல் வந்து ரூல் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல் வந்து அன்னோன் பர்சனை பற்றி டீல் பண்ணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சர்நேம் கொடுத்து அந்த சர்நேம்க்கு முன்னாடி வந்து மிஸ்டர், மிஸ் இல்லைன்னா மிஸ்ஸஸ் இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க மிஸ்டர் இல்லைன்னா மிஸ் இல்லைன்னா மிஸ்ஸஸ்க்கு வந்து எம்மோட சவுண்டு வந்து மா தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம வந்து ஏன் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ் மிஸ்டர் சர்மா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் ஷர்மான்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த பர்சனை வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறனால தான் நம்ம வந்து அவங்களோட சர்நேம் வச்சு மட்டும் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஏ ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இதே மாதிரி சர்நேம் வச்சு இன்னொன்று ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சர்நேம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது ஏன் த ஆர்டிக்கல் சொல்கிறோன்னா அது வந்து டோட்டல் ஃபேமிலியை வந்து குறிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுவரை பார்த்தது ஃபுல்லாக த, ஏ அண்ட் ஆன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணும், எதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அதாவது நம்ம வந்து எந்த இடத்துல எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் சென்ஸில் வந்து சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜென்ரல் சென்ஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேன் பற்றி இல்லை உமன், நேச்சர், லைஃப், டெத்து, சயின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர், ரிலீஜியன், ஸோ எதை பற்றி ஜென்ரலாக சொன்னால் நம்ம வந்து அதில் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஷ் மேன் இஸ் மார்டல். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு கண்டிப்பாக சாவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஜென்ரல் சென்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து டெத்துன்னு ஒரு காமனாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப காமனான சென்டென்ஸ்னால நம்ம வந்து மேனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட், கைண்ட், டைப். ஸோ இந்த மூணுத்தில் வந்து எது வந்தாலும் அண்ட் அது பக்கத்தில் ஆஃப் வந்து அண்ட் அந்த ஆஃப் பக்கத்தில் டேஷ் நவுன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஐ டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் டைப் ஆஃப் பக்கத்தில் ஏதாச்சும் நவுன் கொடுத்துருந்தா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு நவுன் இருக்கா, ஸோ நவுனுக்கு முன்னாடி ஆஃப்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஃபுக்கு முன்னாடி டைப்பும் வந்திருக்கு. ஸோ டைப் ஆஃப் பக்கத்தில் வந்து நவுன் வந்தால் நம்ம வந்து எந்த ஆர்டிக்கல் முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க், போஸ்ட், டைட்டில் இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று வந்து அண்ட் அது பக்கத்தில் ஆஃப் வந்து அண்ட் அதுக்கப்புறம் நவுன் வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். His father has been promoted to the post of manager. ஸோ போஸ்ட் ஆஃப் பக்கத்தில் நம்ம வந்து மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனேஜர் தான் நம்மளுக்கு வந்து நவுனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலும் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸே பண்ண மாட்டோம். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது ஏன் த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் பக்கத்தில் வந்து எந்த ஒரு போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணனால நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து திஸ், தேட், தீஸ், தோஸ், ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், தேர், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வேர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸே பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். திஸ் புக் இஸ் மைன். ஸோ நம்ம வந்து புக்கு அதாவது நவுன் வந்து புக்கு, இந்த புக்குக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து திஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம வந்து நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் புக் இஸ் மைன், இந்த புக்கு வந்து என்னோடது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் துபாய். ஸோ நவுனுக்கு முன்னாடி மை அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்தனால நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். வெறுமனையாக மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் துபாய் மட்டும்தான் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சென்டென்ஸில் வந்து உங்களுக்கு கம், கோ, ஜேர்னி, ட்ராவல் இந்த 4 வேர்த்தில் ஏதோ ஒரு வேர்டு கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதில் வந்து ட்ராவல் பண்ணுறோமோ அந்த வெஹிக்கிள் நேம் தான் நம்ம வந்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது கார், பஸ், ட்ரெயின், ஜீப், ஷிப் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சென்டென்ஸில் வந்து கம், கோ, ஜேர்னி, ட்ராவல் இந்த 4த்தில் ஏதோ ஒன்று கொடுத்து அண்ட் அது பக்கத்தில் பையும் கொடுத்துட்டு அண்ட் பைக்கு அப்புறம் வந்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம சொன்னோம்ல, ஸோ அதில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து பைக் அப்புறம் எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம வந்து இந்த இதுலேயே இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது கம், கோ, ஜேர்னி, ட்ராவல் கொடுத்து அண்ட் உங்களுக்கு வந்து இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிக்கல் இல்லைன்னா ஆன் ஆர்டிக்கல் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி கோஸ் டு ஸ்கூல் பை டேஷ் பஸ். ஹி கோஸ் டு ஸ்கூல் இன் டேஷ் பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா ஹி கோஸ் டு ஸ்கூல் பை டேஷ் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து ரூல்ஸில் வந்து பார்த்தோம் கம், கோ, ஜேர்னி, ட்ராவல் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து அண்ட் அது பக்கத்தில் வந்து பை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து கோன்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ கோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பையும் வந்திருக்கு. அந்த சென்டென்ஸில் பை வந்தது மட்டும் இல்லாமல் பை பக்கத்தில் வந்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் வந்திருக்கு, அதாவது பஸ்ஸுன்னு சொல்லி இதில் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா ஹி கோஸ் டு ஸ்கூல் இன் டேஷ் பஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா. நம்ம ரூல் படி கோ அப்படின்னு சொல்லி இருக்குதுல அண்ட் கோக்கு அப்புறம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரூல்ஸ் படி என்ன பார்த்தோம்னா இன்னும் வந்துச்சுன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து ஏ ஆர்டிக்கல் இல்லைன்னா ஆன் ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பஸ் அப்படின்னு சொல்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ பஸ்ஸுக்கு வந்து கான்சனன்ட் சவுண்டு இருக்குது அண்ட் கான்சனன்ட் லெட்டர் தான். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஏ ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி கோஸ் டு ஸ்கூல் இன் எ பஸ், அதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூல் நம்பர் 6ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது அது மெட்டல்ஸை வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் அயன் இஸ் எ யூஸ்ஃபுல் மெட்டல். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் சென்ஸாக தான் இருக்குது. அயன் வந்து ஒரு யூஸ்ஃபுல் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜென்ரலாகவே தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அயனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சென்டென்ஸை வந்து பார்த்துக்கலாம். டேஷ் காப்பர் இஸ் எ யூஸ்ஃபுல் மெட்டல். ஸோ காப்பர் வந்து யூஸ்ஃபுல் மெட்டல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் சென்ஸாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லணுமா. ஸோ காப்பருக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ் கோல்ட் இஸ் யூஸ் இன் திஸ் ஜுவல்லரி இஸ் ஆஃப் குட் குவாலிட்டி. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரியில் யூஸ் பண்ணியிருக்கிற கோல்டு வந்து குட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக தான் சொல்கிறாங்க, இந்த ஜுவல்லரியில் இருக்க கோல்டு தான் வந்து குட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தானே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த கோல்டுக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ் கோல்டு இன் நேபாள் இஸ் சீப்பர் தென் டேஷ் கோல்டு இன் இந்தியா. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்க கோல்டு வந்து இந்தியாவில் இருக்க கோல்டை விட சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக தானே சொல்லியிருக்காங்க நேபாளில் இருக்க கோல்டு அண்ட் இந்தியாவில் இருக்க கோல்டு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோல்டுக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கரெக்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி கோல்டு இன் நேபாள் இஸ் சீப்பர் தென் தி கோல்டு இன் இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து லிக்யூடு வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்போ தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius.
ஸோ வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாய்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஜென்ரல் சென்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வாட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூல் படி தான் நம்ம பார்த்துருக்கோம். லிக்விட் வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே. டேஷ் வாட்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் லைஃப். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃபுக்கு வந்து வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஜென்ரல் சென்ஸில் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வாட்டருக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டேஷ் வாட்டர் ஆஃப் திஸ் பாண்ட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டில் இருக்க வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து கரெக்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பர்டிகுலராக தானே சொல்கிறாங்க, இந்த பாண்டில் இருக்க வாட்டர் தான் வந்து குடிக்கிறதுக்கு கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த வாட்டருக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி வாட்டர் ஆஃப் திஸ் பாண்ட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசீசஸை வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்போ வந்து நம்ம த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த பர்டிகுலராக நம்ம சொல்கிறது வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூலுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மீசல்ஸ், ரிக்கெட்ஸ், மம்ஸ், பிளாக்யூ, ஃப்ளூ. ஸோ இந்த 5 இதில் ஏதோ ஒரு வார்த்தை வந்து சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வந்து டிசீசஸ்க்கு எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் கேன்சர் இஸ் எ ஃபேட்டல் டிசீஸ். ஸோ கேன்சர் வந்து ஒரு ஃபேட்டல் டிசீஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து கேன்சர் வந்து நம்ம எக்ஸப்ஷனில் வந்து வரலை. ஸோ கேன்சருக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டேஷ் பேர்ட் ஃப்ளூ ஹேஸ் ஹிட் தி சிட்டி. இந்த சென்டென்ஸுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிக்கு வந்து ஃபுல்லாக பேட் ஃப்ளூ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், எக்ஸப்ஷனில் வந்து ஃப்ளூ வந்தால் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பேட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ளூ வந்தாலும் சரி நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பேட் ஃப்ளூக்கு முன்னாடி நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேட் ஃப்ளூ ஹேஸ் ஹிட் தி சிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 9ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்போ நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் கிரிக்கெட் இஸ் எ பாப்புலர் ஸ்போர்ட் இன் இந்தியா. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் சென்ஸில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஸ்போர்ட்க்கு முன்னாடி ஏன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட் வந்து ஒரு நவுனு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி வந்து பாப்புலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம், நவுனுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் இருந்தால் அண்ட் அந்த அப்ஜெக்டிவ் முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். டேஷ் ஃபுட்பால் ஆஃப் மோகன் இஸ் லைக்டு பை ஆல். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோகனோட ஃபுட்பால் வந்து விளையாடுறது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பர்டிகுலராக தானே சொல்கிறாங்க, மோகன் விளையாடுற ஃபுட்பால் தான் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பர்டிகுலராக சொல்கிறனால நம்ம வந்து அந்த ஃபுட்பாலுக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ஃபுட்பால் ஆஃப் மோகன் இஸ் லைக்டு பை ஆல் அப்படின்னு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூல் நம்பர் 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்போ நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லைன்னா ஐடியா வந்து வரும். ஸோ நம்ம வந்து நார்மலாக சிம்பிளாக சொல்ல போனால், எந்த இது வந்து நம்மளால் தொட முடியாதோ, எது வந்து பார்க்க முடியாதோ, ஜஸ்ட் நம்மளால் அது வந்து உணர மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கிறதா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி, ஆங்க்ரி, ஃப்ரீடம், லவ். ஸோ இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ரூல் படி வந்து ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டேஷ் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஸோ யூனிட்டி வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது நம்ம யூனிட்டிக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டேஷ் நாலேஜ் இஸ் பவர். ஸோ நாலேஜ் வந்து ஒரு பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஜென்ரல் சென்ஸில் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நாலேஜுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ் ஹானஸ்டி ஆஃப் தி ஓல்டு பெக்கர் வாஸ் ப்ரைஸ்டு பை எவ்ரி ஒன். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓல்டு பெக்கரோட ஹானஸ்டியை வந்து பார்த்து எல்லாரும் அவங்களை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அந்த ஓல்டு பெக்கரோட ஹானஸ்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக சொல்கிறனால நம்ம வந்து ஹானஸ்டிக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 11 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூல் நம்பர் 11 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேஷ் இங்கிலீஷ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் சென்ஸில் தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர் சென்ஸ்லேயே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலீஷ்க்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஷ் சான்ஸ்கிரிட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் மாடர்ன் லாங்குவேஜஸ். ஸோ சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் தான் வந்து நம்ம எல்லா மாடர்ன் லாங்குவேஜஸோட மதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பர்டிகுலராலாம் வந்து சொல்லவே இல்லை, இந்த லாங்குவேஜோட மதர் தான் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஜென்ரலாக சொல்கிறனால நம்ம வந்து சான்ஸ்கிரித்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து லாங்குவேஜஸில் வந்து நம்ம எப்போ த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை கொடுத்து அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லாங்குவேஜ் நேம் வந்து கொடுத்துருந்தா நம்ம வந்து அப்போ தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து எங்கேயாச்சும் டிரான்ஸ்லேட்னு ஒரு வேர்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் நேம் வந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் நேம்க்கு முன்னாடி நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹி கேனாட் ஸ்பீக் டேஷ் ரஷ்யன். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து எந்த ஒரு நவுனுமே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரஷ்யனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இன்னொரு சென்டென்ஸை பாருங்கள். ஹி கேனாட் ஸ்பீக் டேஷ் ரஷ்யன் லாங்குவேஜ். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ் வந்து அண்ட் லாங்குவேஜுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நேம் வந்திருந்தா நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யன் லாங்குவேஜ்க்கு முன்னாடி நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் வந்து கரெக்டான ஃபார்மேட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி கேனாட் ஸ்பீக் தி ரஷ்யன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம வந்து 2வது பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் பேராகிராஃப் ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் டேஷ் ஜெர்மன். ஸோ சென்டென்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் வந்து ஜெர்மன்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரூல் நம்பர் 2ல டிரான்ஸ்லேட் வேர்டு வந்து அண்ட் அது பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லாங்குவேஜ் நேம்க்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஜெர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் நேமும் வந்துருச்சு. ஸோ அந்த ஜெர்மனுக்கு முன்னாடி நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 12 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேம் ஆஃப் சீசன்ஸை வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்லாம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் சம்மர் இஸ் எ ஹாட் சீசன். ஸோ சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மர் வந்து ஒரு ஹாட்டான சீசன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சம்மருக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு நேம் ஆஃப் சீசன் வந்து பர்டிகுலராக சொன்னால் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். டேஷ் சம்மர் ஆஃப் டேஷ் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டேஷ் ராஜஸ்தான் இஸ் பியாண்ட் டாலரன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தானோட சம்மர் வந்து டாலரன்ஸ்க்கு தாண்டியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வெயிலை வந்து தாங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேஷ் இருக்கா. ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு முன்னாடி ஒரு டேஷ் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப்ல இருக்கிற சம்மர் தான் தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சம்மருக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2வது டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம். டைரக்ஷன்ஸ் வந்து சொல்கிறப்போ நம்ம வந்து
அந்த டைரக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெஸ்டர்னுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் டேஷில் வந்து ராஜஸ்தானுக்கு முன்னாடி இருக்கா. ஸோ ராஜஸ்தான் வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். நம்ம வந்து ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ராஜஸ்தானுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வராது. ஸோ சென்டென்ஸோட கரெக்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி சம்மர் ஆஃப் தி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் இஸ் பியாண்ட் டாலரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 13 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக் டேஸோட நேம் சொல்கிறப்போ அது வந்து ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதே இது பர்டிகுலராக சொல்கிறப்ப தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஸ் சண்டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். ஸோ சண்டே தான் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சண்டேக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துக்கலாமே. டேஸ் சண்டே ஆஃப் லாஸ்ட் வீக் வாஸ் வெரி போரிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட சண்டே வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பர்டிகுலராக தான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வீக்கோட சண்டே அப்படின்னு. ஸோ அது பர்டிகுலராக இருக்கிறனால நம்ம வந்து சண்டேக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 14th ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 14th ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்த்ஸோட நேம் சொல்கிறப்போ அதுவும் ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலராக சொல்கிறப்போ நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் ஜான்வரி இஸ் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர். சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான்வரி தான் வந்து இயரோட ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியுது. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் சென்டென்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஜான்வரிக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேஷ் ஜான்வரி ஆஃப் 2013 வாஸ் வெரி கோல்டு. ஸோ இவங்க வந்து நல்லா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2013 இருக்க ஜான்வரி வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நல்லாவே பர்டிகுலராக சொல்கிறனால நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எதை வந்து பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க. நவுன் கொடுத்து நவுன் பக்கத்திலே வந்து ஆஃப் வந்துச்சுனாலே அது வந்து கண்டிப்பாக பர்டிகுலராக தான் இருக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நோட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 15 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் தி டே, அதாவது மார்னிங் ஈவினிங் அப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறப்போ ஜென்ரலாக சொல்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்போ நம்ம வந்து த ஆர்டிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் மார்னிங் இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டைம் டு ஸ்டடி. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து மார்னிங் தான் பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் சென்ஸில் தான் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்லலை. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து மார்னிங்க்கு முன்னாடி வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். மார்னிங்க்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஐ வில் மீட் யூ டுமாரோ இன் டேஷ் மார்னிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நாளைக்கு காலையில் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு காலையில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம வந்து இந்த மார்னிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 16 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 16 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம வந்து ஜென்ரல் சென்ஸில் சொன்னால் எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பர்டிகுலராக சொல்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் ஆஃப் தி டே. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ஒரு டேவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இது வந்து ஜென்ரல் சென்ஸில் தான் சொல்கிறனால நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நீங்கள் வந்து இன்னொரு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபுட்டுக்கு முன்னாடி மோஸ்ட் இருக்கா. ஸோ மோஸ்ட்டுக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்போம், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான், அதனால நம்ம வந்து த ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டேஷ் பிரேக்ஃபாஸ்ட் டுடே வாஸ் வெரி டெலிஷியஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இவங்க வந்து பர்டிகுலராக தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்கிறாங்க.
அதனால இது பர்டிகுலராக இருக்கிறனால நம்ம வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் 17 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 17 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 17 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காமனான பிளேசஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டெம்பிள், மாஸ்கியூ, சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஏர்போர்ட், ஷாப்பிங் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி காமனான பிளேசஸ்க்கு வந்து அதோட பர்பஸ் என்னவோ அதுக்காக போகிறது வந்து நம்ம ப்ரைமரி பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரைமரி பர்பஸ்க்கு வந்து போகிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து படிக்கிறதுக்கு தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி அது வந்து ப்ரைமரி பர்பஸ். ஸோ அதுக்காக படிக்கிறதுக்காக போகிறதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இது வந்து வேறு பர்பஸ்க்காக நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹி கோஸ் டு டேஷ் ஸ்கூல் டெய்லி. இந்த சென்டென்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பர்பஸுமே சொல்லலை. அதனால நம்ம வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் கோயிங் டு டேஷ் ஸ்கூல் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறான். எதுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு எது போவோம்? படிக்கிறதுக்கு. ஸோ இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இது வந்து வேறு பர்பஸ்க்காக தானே போகிறான். அதனால நம்ம வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் கோயிங் டு தி ஸ்கூல் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் டு டேஷ் ஹாஸ்பிட்டல் டு மீட் மை சிக் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போவோம்? நம்மளை வந்து ஏதாச்சும் செக்அப் பண்ணுறதுக்காக போவோம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறதுக்காக, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ நார்மல் பர்பஸை விட இது வந்து வேறு பர்பஸ்க்காக தான் போகிறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஐ வென்ட் டு தி ஹாஸ்பிட்டல் டு மீட் மை சிக் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷி வென்ட் டு டேஷ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஹர் ரெகுலர் மெடிக்கல் செக்அப். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அது எதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெகுலர் மெடிக்கல் செக்அப்காக வந்து போயிருக்கா. ஸோ இது வந்து ப்ரைமரி பர்பஸ் தான். ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப்க்கு தான் போவாங்க. ஸோ இவ வந்து அதுக்காக தான் போயிருக்கா. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரில் இருக்கிற லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து காடை வந்து சொல்கிறப்போ காடுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மைட்டி. காடுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நம்ம வந்து ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஆல்மைட்டி யூஸ் பண்ணாலே நம்ம வந்து அந்த ஆல்மைட்டிக்கு முன்னாடி கண்டிப்பாக த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியதை தீருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னைக்குள்ள டிட் யூ நோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2000 BCக்கு முன்னாடி வந்து நாட்டிய சாஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருந்திருக்கு. இது வந்து எந்த மாதிரி புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ரிலேட்டடான ஹிந்து புக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து 6000 வெர்சஸ் இருந்திருக்கு 36 சாப்டரில். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ், கெஸ்டர், அதுக்கப்புறம் ஆக்டிங் டெக்னிக்ஸு, ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு நம்ம வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கொலோனியல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம பரதநாட்டியம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த இயரில் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1910. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.